பிபி இல்லை, இவங்க ஸ்பெஷல் சைல்டு. இவங்களுக்கு ஆதார் வாங்கணும். ஆனால் எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணிட்டாங்க, ஆதார் வாங்க முடியல. ஷீ இஸ் நாட் ஹேவிங் அ பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் ஷீ இஸ் நாட் ஹேவிங் எனிபடி. பக்கத்தில் உள்ளவங்க தான் ஆதார் இருந்தால் ஆல் பெனிஃபிட் ஷீட் பி கெட்டிங். ஸோ அதுக்கு வந்திருக்காங்க. என்ன பண்ணலாம் சார் அவங்ககிட்ட? சார் இதில் டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த டிசபிலிட்டி இது இருக்குது. டேட் ஆஃப் பர்த் இருக்கு பாருங்க. இதை சொல்கிறேன் இருக்கு அதில் வரவே இருக்கு. டேட் ஆஃப் பர்த் BP normal தானே சார்? நம்ம கையை பாரு கட்சிக்காரங்க உள்ள சார் சார் கொஞ்சம் சார் அப்படியே இருக்கு சார். கட்சிக்காரங்களை பார்த்தா சார் சார் உள்ள வராதிங்க சார். சட்டமன்ற உறுப்பினரும் பாஜகவின் மாநில தலைவருமான சகோதரர் நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு எனது வணக்கம். அரசு அதிகாரிகள் திரு பழனிசாமி அவர்களுக்கும் திரு காமராஜ் அவர்களுக்கும் மற்றும் பயனாளிகள் அத்தனை பேருக்கு எனது வணக்கம். உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எந்த அளவிற்கு ஒருவரையும் பார்த்து 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 திட்டங்களை கொடுத்திருக்கிறார் என்பதை மக்கள் இன்று உணர்ந்து வருகிறார்கள். இன்னைக்கு இந்த கண்காட்சியில பாத்தீங்கன்னா இந்த முகாம்ல ஆதார் அட்டை வழங்கப்படுகிறது, ஆதார் திருத்தம் வழங்கப்படுகிறது, கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து அட்டை, இதெல்லாம் பல பேருக்கு தெரியாமல் இருந்தது. கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து அட்டை, அதே மாதிரி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அந்த அட்டை வைத்திருந்தா பல சலுகைகள் அவர்களுக்கு கிடைக்கும். அந்த அட்டை இங்கே வழங்கப்படுகிறது. அதே மாதிரி டெம்பரரி டிரைவிங் லைசன்ஸ் எல்எல்ஆர் என்கின்ற அந்த இது நம்ம போய் ஒருத்தர் சொல்லி அதெல்லாம் வாங்குறது ஒரு நிமிடத்திற்குள்ள அவர்களுக்கு கிடைக்கும்படி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஆயுஷ்மான் பாரத், இன்னைக்கு தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 8 கோடி. ஆனா மரியாதைக்குரிய பாரத பிரதமரோட மருத்துவ காப்பீடு திட்டத்துல மட்டும் 1 கோடி பேர் பலனடைந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டுல. இது பல பேருக்கு தெரியாது. அதே மாதிரி கேஸ் கனெக்ஷன், இன்னைக்கு குடும்ப தலைவிகள் முகத்துல நான் மகிழ்ச்சியை பார்த்தேன். ஏன்னா வந்த உடனே அவங்களோட பதிவு செய்து எல்லாவற்றிற்கும் மேல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உஜ்வாலாவா இருக்கட்டும், புதிய கனெக்ஷன் ஆகட்டும், மனைவி பேர்ல பதிவு செய்யறாங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆதரவு பெண்களுக்கு. யாரும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட முடியாது. போனா அந்த அம்மா கேஸ் தீர்த்துட்டு போயிடுவாங்க. அதனால இன்னைக்கு எல்லாரையும் மகிழ்ச்சியா வைக்க வேண்டியது அவர்கள் கடமை. அதே மாதிரி போஸ்ட் ஆபீஸ், உண்மையிலேயே அரசு அதிகாரிகள் அந்தந்த துறையை சார்ந்தவர்களை பாராட்டுகிறேன். காவல் போஸ்ட் ஆபீஸோட அதிகாரிகளுக்கு அதிக வேலை பழு. ஏனென்றால் நேற்றில் இருந்து செல்வ மகன் சேமிப்பு திட்டம், இன்சூரன்ஸ் திட்டம், பென்ஷன் திட்டம் எல்லாருக்கும் பதிவு இருக்கிறது. அது மட்டுமல்ல வேலை வாய்ப்பு, ஒரு 200 பேருக்கு வேலை வாய்ப்பு திட்டமும் இங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மருத்துவ கேம்ப் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர் IMF என்ற இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா
பாரத தேசத்துல 140 கோடி மக்கள்ல யாராவது ஒருத்தர் ஒரு திட்டத்தினால் பலன் பெற்றிருக்கிறார்கள், சமூக நீதியை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பாதுகாத்திருக்கிறார் என்று மிகப்பெரிய நிறுவனம் பாராட்டி இருக்கிறது. அதனால் நீங்கள் பலனாளிகள் எல்லோரும் உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து மரியாதைக்குரிய நமது மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்கள் துறை சார்ந்த இந்த அமைப்பு மக்களுக்கு நல்ல சேவை செய்து கொண்டிருக்கிறது என்பதற்காக மாண்புமிகு முருகன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, நமது மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவருடைய துறையிலிருந்து 2 நாள் சேவை முகாம் மதிப்புக்குரிய தலைமை இயக்குநர் பழனிசாமி அவர்கள் இதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு முன்னாக வாழ்த்துறை வழங்கிய நேற்று முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாரத பிரதமரின் பல்வேறு நலத்திட்டங்களை, அதிலும் குறிப்பாக இந்த பகுதியில் இந்த மண்டபத்தில் என்னென்ன திட்டங்கள் நடைபெறுகிறது என்பதை இன்றைக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் ஒருங்கிணைப்பதாக கூறிய காமராஜர் ஒருங்கிணைத்து சென்றிருக்கிறார்கள். மாண்புமிகு டாக்டர் அவருடைய ஏற்பாட்டின் பேரில் மத்திய இணையமைச்சராக தமிழகத்திலிருந்து தமிழக மக்களை நலனுக்காக பாரத பிரதமரின் திட்டங்களை எல்லாம் இன்றைய தமிழ்நாடு முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கிற டாக்டர் எல் முருகன் அவர்கள் இன்னைக்கு தமிழகத்திலிருந்து எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட தமிழகத்தின் சார்பாக ஒருவர் இருக்க வேண்டும் என்பதற்காக டாக்டர் எல் முருகன் அவர்களை மத்திய இணையமைச்சராக நியமித்த மாபெரும் தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அது மட்டுமல்ல, தமிழர்களுக்கெல்லாம் ஒரு பெருமை சேர்க்க வேண்டும். தமிழின் பெருமையும் தமிழின் கலாச்சாரத்தையும் உலகத்தையும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக ஐநா சபைக்கு போனாலும் சரி, சமீபத்தில் மலேசிய நாட்டிற்கு போகும்போதும் சரி, அங்கே இருக்கிற நாட்டு அதிபர்கள் மத்தியிலே பேசும்போது நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். எங்கள் நாட்டில் ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்கின்ற மாநிலம் இருக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள கலாச்சாரத்தையும் தமிழின் பெருமையும் எதிரொலிக்கின்ற மாபெரும் ஒரு பழைய மொழி தமிழ் மொழி என்று தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் எதிர்கொள்கின்ற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் ஒரு பெருமையை சேர்த்தார். இந்திய நாட்டின் துணை ஜனாதிபதியாக நமது கொங்கு மண்டலத்தினுடைய கோயம்புத்தூரில் இருந்து முன்னாள் ஆளுநராக இருந்த மதிப்புக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை தமிழருடைய சார்பாக தமிழருக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இந்திய நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவராக நியமித்த பெருமையும் நமது பாரத நரேந்திர மோடி அவர்களுக்கு உண்டு. இங்கே பார்த்தோம், இன்சூரன்ஸ் ஸ்கீம், கர்ப்பிணி பெண்களுக்கு அட்டைகள், கேஸ் சிலிண்டர் ஃப்ரீயாக, கேஸ் சிலிண்டர் கேஸ் கனெக்ஷன் அனைத்தையும் கொடுக்கிறது மத்திய அரசு. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் எதையும் செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். 16 லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டில் தந்தவர் நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள். நேற்று கூட தூத்துக்குடி துறைமுகத்தில் 1700 கோடி ரூபாய்க்கான திட்டத்தை கப்பல் மற்றும் துறைமுகங்கள் துறை அமைச்சர் சர்வானந்தா சோனாவால் 1500 கோடி ரூபாய்க்கு பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்கிறேன், 1500 கோடி ரூபாய்க்கு திட்டங்களை தந்திருக்கிறார். 2025ஆம் ஆண்டு கடல்சார் துறைமுகங்களுக்கு 4800 கோடி ரூபாயை நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள் தூத்துக்குடியிலிருந்து ஆரம்பித்து வைத்தார். இதை மாதிரி அது வளர்ச்சிக்கான திட்டங்கள், மக்களுக்கான திட்டங்கள். இதை இன்றைக்கு இந்த திட்டங்கள் மத்திய அமைச்சர்கள் இன்னும் விளக்கமாக சொல்லுவார்கள். 5000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். எதற்காக 5000 ரூபாய் கொடுக்கிறார்கள்? ஓட்டுக்காக 5000 ரூபாய் கொடுக்கிறார்கள். கோடை காலத்திற்காக 1000 ரூபாய் சேர்த்து கொடுக்கிறார்கள். 5 ஆண்டுகள் கோடை காலம் வந்தது. ஆனால் அந்த 5 ஆண்டு கோடை காலத்துக்காக பணம் கொடுக்கவில்லை முதலமைச்சர். ஆனால் இப்பொழுது கொடுக்கிறார்கள். இந்த வேளையில் அதிகம் பேசக்கூடாது என்று சொன்னாலும் கூட மத்திய அரசு நமது மதிப்புக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும்போது கூட சொன்னார்கள்,
ஒரு மூட்டை யூரியாவுக்கு 1500 ரூபாய் ஆகிறது. ஆனால் இன்றைக்கு விவசாயிகளுக்கு 250 ரூபாய் கொடுக்கிறார்கள். ஏடிபி அதே மாதிரி 1500 ரூபாய் 350 ரூபாய் கொடுக்கிறார்கள் உரம். விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் கொடுக்கிறார்கள் மத்திய அரசு. பிரதமர் மோடி அவர்கள் கொடுக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்துவிட்டு ஒன்றுமில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் மத்திய அரசு மக்களுக்கான திட்டங்களை நாடும் செய்து கொண்டிருக்கிறது. நாடும் முன்னேறி கொண்டிருக்கிறது. நாமும் முன்னேறி கொண்டிருக்கிறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நமது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களுக்கும் என மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மத்திய அரசின் நலத்திட்டங்களுக்கான ஒருங்கிணைந்த 2 நாள் சேவை முகாமில் என்னுடன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிருக்கின்ற மண்புது சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, புதுச்சேரி மற்றும் தெலுங்கானாவுடைய முன்னாள் மேதக ஆளுநர் மரியாதைக்குரிய திருமதி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற டிஜி சவுத் இந்தியா திரு பழனிசாமி அவர்கள், சென்னை ஆர்ஓ திரு காமராஜ் அவர்கள், சென்னை மாவட்டத்தினுடைய உறுப்பினர் சகோதரி உமானந்தன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களை பங்கு பெற்றிருக்கின்ற மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனங்களை சார்ந்தவர்களுக்கும் ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கடந்த 12 ஆண்டுகள் ஆட்சியில இந்தியா மிக வேகமான முன்னேற்றத்தை கொண்டிருக்கிறது. இந்த வேகமான முன்னேற்றத்துல இன்றைக்கு நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்பு, ஏழை எளிய மக்களுடைய மேம்பாடு இரண்டும் ஒரு சேர முன்னேற்ற வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகளை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இலக்கு லட்சியம் 2047 நம்முடைய நாடு அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கனவு வல்லரசாக வேண்டும். அந்த கனவை நிறைவேற்றும் விதமாக 2047க்கு நாம் வல்லரசு நாடாக இருக்க வேண்டும். அதற்கான அடியை எடுத்து வைத்திருக்கிறோம். அதனால்தான் நம்முடைய பிரதமர்களுடைய தொலைநோக்கு பார்வை, அடுத்த 25 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு பார்வையோடு நம்முடைய அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் ஒரு புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இன்னொரு புறம் ஏழை எளிய மக்களுக்கும் நடுத்தர மக்கள் அனைத்து மக்களும் ஏன்னா டெவலப்மெண்ட் போது எல்லாருமே ஒரு சப்தா சாத் சப்தா விகாஸ் சப்தா விஸ்வாஸ் சப்தா பிரயாஸ், அதாவது அனைவருடைய நம்பிக்கையோடு, அனைவருடைய வளர்ச்சி, அனைவருடைய முயற்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் நாம் பார்க்கிறோம் அடிப்படை கட்டமைப்பு, இன்னைக்கு சென்னை மெட்ரோ, மதுரவாயில் போர்ட் ட்ரஸ்ட் வருமான இரட்டை பாதை, அதே மாதிரி சென்னையை சுற்றி இருக்கிற தேசிய ஹைவேக்கள், 4 வழி ஹைவே, 6 வழி, 8 வழி இண்டஸ்ட்ரியல் காரிடார். இப்போ சென்னைக்கு இந்த பட்ஜெட்ல சென்னை டு பெங்களூர், சென்னை டு ஹைதராபாத்துக்கு புல்லட் ட்ரெயின் வரப்போகிறதையும் நம்மளுடைய பட்ஜெட்ல நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். முன்னாடி எல்லாம் நம்ம எந்த பார்ப்போம், யாராவது ஜப்பான் போயிட்டு வந்து எல்லாம் வெளிநாடுகள் போயிட்டு வந்து நம்ம சொல்லுவாங்க நாங்க அங்க பார்த்தோம் இங்க பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டுல புல்லட் ட்ரெயின் வந்து இருக்குது. 2027ல மும்பைல இருந்து அகமதாபாத்துக்கு ஃபர்ஸ்ட் விட போறாங்க. அதுக்கடுத்து உடனடியாக நம்மளுடைய சென்னையிலிருந்து பெங்களூருக்கு, சென்னையிலிருந்து ஹைதராபாத்துக்கும் விட போறோம். அதை தவிர்த்து இன்னைக்கு வந்தே பாரத் ரயில்களுடைய செயல்பாடு, சென்னை விமான நிலைய விரிவாக்கம், மதுரை விமான நிலைய விரிவாக்கம், கோயம்புத்தூர் விமான நிலைய விரிவாக்கம், தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கம், அது மட்டுமல்ல திருச்சிராப்பள்ளி விமான நிலையம், இங்க பல பேர் திருச்சி போயிருக்கீங்க, திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தோடு ஸ்ரீரங்கம் கோபுரத்தை வச்சு நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு விமான நிலையத்தை நாம் கொடுத்துக்கிறோம். இந்த மாதிரி அடிப்படை கட்டமைப்பை, உலகத்தரம் வாய்ந்த அடிப்படை கட்டமைப்பை நாம் உயர்த்தியதோடு ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் நாம் முனைப்போடு நம்முடைய பிரதமர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாடி எல்லாம் 2014க்கு முன்னாடி பல சகோதரிகளுக்கு பேங்க்னு என்னன்னு தெரியாது, பேங்க் வாசலே தெரியாது, ஏதோ கொஞ்சம் பேர் தான் பேங்க்குக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப அனைவருக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறது
திட்டங்களுடைய பணம் பெனிஃபிஷியரிகளுக்கு நேரடியாக வங்கி கணக்கு வர்றதுக்கு மட்டுமே ஜன்தன் அக்கௌண்ட் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே இது மகளிருக்கான ஜன்தன் அக்கௌண்ட், தாய்மார்களுக்கான ஜன்தன் அக்கௌண்ட் கிட்டத்தட்ட 1.8 கோடி பேருக்கு, 1,08,00,000 பேருக்கு தமிழ்நாட்டில் ஜன்தன் இலவசமான அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி பிரதமருடைய ஜீவன் சுரக்ஷா என்று சொல்லக்கூடிய இன்சூரன்ஸ் திட்டத்தை கிட்டத்தட்ட 1.2 கோடி பேர், 1,02,00,000 பேர் அந்த இன்சூரன்ஸ் திட்டத்தை வச்சிருக்காங்க. பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிரதமருடைய விபத்து காப்பீடு திட்டத்துல கிட்டத்தட்ட 2.8 கோடி பேர் பிரதான் மந்திரியுடைய சுரக்ஷா பீமா திட்டத்துல நம்மளுடைய சகோதரிகள் தமிழ்நாடு முழுவதும் இணைக்கப்பட்டிருக்கிறது. பிஎம் உடைய முத்ரா யோஜனா, முத்ரா என்பது சின்ன சின்ன சகோதரிகள் எல்லாம் இருக்கிறீங்க, சின்ன சின்ன கடன் வாங்கி 10,000, 20,000, 50,000, 1,00,000 கடன் வாங்கி சின்ன சின்ன தொழில்களை செய்வதற்கான அந்த அமௌண்ட் கிட்டத்தட்ட 3.6 லட்சம் கோடி ரூபாய் இந்த 10 ஆண்டுகள்ல நம்முடைய பிரதமர் நம்மளுடைய அக்கௌண்ட்ல எல்லாரும் அக்கௌண்ட்ல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வயதானவங்களுக்கு அடல் பென்ஷன் யோஜனான்ட்டு கிட்டத்தட்ட 55 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டுல நம்மளுடைய அந்த திட்டத்துல இணைந்திருக்கிறாங்க. அதே மாதிரி தெருவார வியாபாரிகள் தமிழ்நாட்டுல இங்க சென்னையில தெருவார வியாபாரிகள் முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு கந்து வட்டிக்காரன் வந்து காசு வாங்குவோம். அவன் 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் நீங்க வாங்கினீங்கன்னா 900 ரூபாய் கொடுப்பான். நீங்க அவன் டெய்லி அவனுக்கு 1000 ரூபாய் கட்டணும். இப்படி இருந்த சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவர்கள் எல்லாம் கரெக்டான குறைந்த வட்டியில அவர்களுக்கு நம்மளுடைய பிரதமர்களுடைய தெருவார வியாபாரிகளுக்கான கடன் கிட்டத்தட்ட 2.6 லட்சம் பேருக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் கொடுத்திருக்கப்படுது. அதே மாதிரி கிசான் கிரெடிட் கார்டு என்று சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கான கிரெடிட் கார்டு, விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, விவசாயி அடுத்து மீனவர்களுக்கும் கூட, மீனவர்கள் மட்டுமல்ல, அல்லது 2 மாடு வச்சு அவங்க கூட அங்க மாடு வச்சிருக்காங்க, மாடு வச்சு அவங்க பால் கலந்து பால் கொடுப்பாங்க. அவங்களுக்கு கூட இந்த கேசிசி கிரெடிட் கார்டு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 34 லட்சம் கேசிசி கிரெடிட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய பிரதமருடைய கனவு லட்சியம் எல்லாமே ஒவ்வொரு வீட்டுக்குமே நம்மளுடைய சகோதரிகளுக்கு குடிநீர் வசதி கொடுக்க வேண்டும். வீட்டுக்கு வீடு குழாய் பைப் மூலியமாக தண்ணி தர வேணும். தெரியும், சென்னையில பல பேர் 2003, 2004 எல்லாம் நைட்டு 1 மணிக்கு லாரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 2 மணிக்கு லாரி வரும், 3 மணிக்கு லாரி வரும். தண்ணி வண்டி எப்படா வரும்? அது கூட ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வரும், 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி வரும். ஆனா அதை நிலைமையை நீக்கி ஒவ்வொருவருக்கும் சுகாதாரமான குடிநீரை கொடுக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 1,01,00,000 பேருக்கு அந்த பைப் கனெக்ஷன் மூலம் தண்ணீருக்கான திட்டத்தை நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். ஏழை எளிய மக்களுக்கு அவங்களும் யாரும் புகையில சமைக்கக்கூடாது, எல்லாருக்கும் கேஸ் கனெக்ஷன் கொடுக்கணும்னு இன்னைக்கு கூட இங்க இந்த சகோதரிகள் என்ரோல் பண்ணி கேஸ் கனெக்ஷன் வாங்கினாங்க. கிட்டத்தட்ட 40 லட்சம் பேருக்கு இலவசமான கேஸ் கனெக்ஷனை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதே போல ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில மருந்துகள் வாங்கணும். பாத்தீங்க, அங்க போய் பிபி செக் பண்ணிட்டு இருந்தாங்க, அதே மாதிரி சுகர் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் நீங்க வாழ்நாள் முழுவதும் லைஃப் ஸ்டைல் மாத்திரைகள் எடுக்கணும். அதுக்கு வந்து வெளியில வந்து 200 ரூபாய் 300 ரூபாய்க்கான மாத்திரைகளை இங்க நம்மளுடைய பிரதமருடைய மலிவு விலை கடையில கிட்டத்தட்ட வெறும் 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு அதை நம்ம வாங்க முடியும். கிட்டத்தட்ட 1535 கடைகள் தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த கடைகள் இருக்கிறது. இதே மாதிரி 5 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள இன்சூரன்ஸ் திட்டம் கிட்டத்தட்ட 85 லட்சம் பேருக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில ஒவ்வொரு மாசமும் கூட, ஒவ்வொரு மாசம் பிரதி மாசமும் மாதம் 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பிரதமருடைய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 3,06,00,000 பேர் இந்த திட்டத்துல பயன்பெற்று இருக்கிறார்கள். அதே போல விவசாயிகளுக்கான சன்மான நிதியை நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்து இதையெல்லாம் இந்த திட்டங்களை எல்லாம் மக்களிடத்துல பயன்பெறுவதற்காகவும் மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்காகவும் இந்த மாதிரி கேம்ப் இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. போன வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட 30க்கு மேல ஈவெண்ட் இந்த மாதிரி நடத்தியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல நம்மளுடைய டி நகர் வெஸ்ட் மாம்பலம், மேற்கு மாம்பலம் பகுதியில இந்த கேம்பை நம்மளுடைய அதிகாரிகள் எல்லாமே நடத்தியிருக்கிறாங்க. நம்மளுடைய தன்னார்வலர்கள் சகோதரர்கள் இதற்காக வேலைகள் செய்திருக்கிறாங்க.
அவர்களுக்கு ஏன்னா அவங்க நல்ல எண்ணம் நம்மளுடைய மத்திய அரசாங்கத்தின் திட்டங்கள் நேரடியாக பயனாளிகளுக்கு சென்று சேர வேண்டும். பிரதமர் என்ன கொஞ்சம் திட்டத்தை கொடுக்கிறாரோ, திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் என்ன திட்டத்தை கொடுக்கிறாரோ அது நேரடியாக பயனாளிகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த மாதிரியான கேம்ப்களை, முகாம்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பலனடைந்த அனைவருக்கும் கூட நாம் நம்முடைய பிரதமர் எப்பொழுதுமே தமிழ்நாட்டு மேல, தமிழ் மக்கள் மேல, தமிழ் பண்பாட்டு மேல, தமிழ் கலாச்சாரத்து மேல, தமிழ் மொழி மேல மிகப்பெரிய ஒரு ஆர்வம் கொண்டிருக்கிறார். அதனாலதான் காசி தமிழ் சங்கமம் ஆகட்டும், அதே போல பொங்கல் விழா ஒவ்வொரு வருடமும் டெல்லியில நடக்கிற பொங்கல் விழாவில் கலந்து கொண்டது, ஐநா சபையில போய் யாதும் ஊரே யாவரும் கேளு என்று உறக்க சொன்னது, அது மட்டுமல்ல திருக்குறளை நம்முடைய தமிழனுடைய ஒவ்வொருவருக்குமான ஒரு கௌரவம், அந்த திருக்குறளை கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட உலக நாடுகளினுடைய மொழிகள்ல மொழிபெயர்த்து அந்த நாடுகளில் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வெளிநாடுகளில் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அவருக்கு உங்கள் சார்பாகவும் தமிழ்நாட்டின் சார்பாக, தமிழ் மக்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் நல்ல திட்டங்கள் மக்களுக்கு சென்று சேரும் வகையில் மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் முருகன் அவர்களின் துறை சார்ந்த இந்த முகாமுக்கு ஏற்பாடு செய்து பொதுமக்கள் அதிகமாக பலன் பெற்றிருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஆதார் கார்டு 1 இருந்து 5 வயசு வரைக்கும் ப்ளூ ஆதார் கார்டு, அதற்கப்புறம் 5 வயசுக்கு மேல ஆதார் கார்டு, அது எல்லாமே இங்க ஸ்கூலுக்கு போறவங்க கூட்டிட்டு வந்து அதை பெற்றிருக்கிறார்கள். கர்ப்பிணிகளுக்கான கார்டு, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான அட்டை, இவை எல்லாமே நீங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் 2000 ரூபாய் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இங்க தொழில் முனைவோருக்கு நீங்க பாத்தீங்கன்னா 2 லட்சம் ஒரு அம்மாவுக்கு கொடுக்கப்பட்டது, இன்னொரு அம்மாவுக்கு 1 லட்சம் கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவங்க எல்லாம் தொழில் முனைவோர் ஆகி அதன் மூலம் வருமானம் பெற வேண்டும் என்று. ஆக நிச்சயமாக பிரதமரின் திட்டம். அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு எங்களோட திட்டம் எல்லாம், ஒவ்வொரு திட்டமும் பொதுமக்களுக்கு போய் ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்காக சேர்ந்திருக்குதுன்னு இன்னைக்கு அவர் சொல்றாரு. ஆனா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF என்ற நிறுவனம் என்ன சொல்லி இருக்குன்னா, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் திட்டம் இந்தியால 140 கோடி பேர்ல எத்தனை குடும்பங்கள் இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் ஒருவராவது பலனடைந்திருக்கிறார்கள். நான் இன்னொரு முக்கியமான தகவலை சொல்றேன். முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு மட்டும்தான் 11.5% வளர்ச்சி அடைந்திருக்கிறது, அதுக்கு தமிழ்நாடு அரசு மட்டும்தான் காரணம் சொல்றாரு. ஆனா மத்திய அரசின் பங்கு அதுல இருக்குது. உதாரணத்திற்கு சொல்றேன், முத்ரா வங்கி திட்டத்தின் மூலமாக தொழில் முனைவோர் ஆனவங்க 3 லட்சம் கோடி தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 68% பெண்கள், 10% சிறுபான்மையினர், 1 கோடி பேருக்கு ஆயுஷ்மான் திட்டம் என்று இந்த விபத்து காப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டார்ட் அப், நேற்று ஜிதேந்திர சிங் கூட சொல்லியிருக்கிறாரு, ஸ்டார்ட் அப் அது அதிகமாக தமிழ்நாட்டில் தான் பிரதமரின் திட்டத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக எல்லா தொழிலும் மத்திய அரசின் உதவியோடு புதிய புதிய தொழில்கள் உருவாகும் பொழுது நிச்சயமாக மாநிலத்தின் பொருளாதாரம் உயரும். அதனால முதலமைச்சர் சொல்ற மாதிரி மத்திய அரசின் பங்கே இதுல இல்லை என்று சொல்ல முடியாது. அவர் அப்படி நினைக்கிறாரு. சினிமா நடிகர்கள் எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறாங்க. இன்னொருத்தவங்களுக்கு சொன்னா அவங்க வீட்டில் தான் உள்ளவங்க மாதிரி அப்படின்னு சொன்னா, தம்பி அப்ப டிக்கெட்டு எல்லாமே எல்லாரும் சினிமா பார்க்க வச்சாரா? நான் உங்க வீட்டில் ஒருத்தர், அதனால எனக்கு சினிமா பார்க்கறதுக்கு டிக்கெட்லாம் வேணான்னு சொன்னாரா? இதெல்லாம் சொல்றதுதான், வசனம் சொல்றதுதான்ப்பா. அதனால ஆனா ஒன்னே ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அமைச்சர்களை நீங்க எல்லாரும் முன்னால எவ்வளவு சொத்து சேர்த்திருந்தீங்க, இப்ப எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டது உண்மையிலேயே பொதுமக்கள்கிட்ட நான் எனக்கு என்ன கருத்துனா, அவரின் கருத்துக்கள் பொதுமக்கள்கிட்ட சென்று பதியும் போது அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உறுதுணையா இருக்கும். ஏன்னா கருத்தியல் ரீதியாக அவர் திமுகவை எதிர்க்கிறார். ஆனால் போட்டி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, இண்டி கூட்டணிக்கு வரும்பொழுது அவரின் கருத்துக்கள் நிச்சயமாக திமுகவுக்கு எதிரான கருத்துக்கள்.
நிச்சயமாக மக்களை சென்று அடையும் பொழுது அது தேசிய ஜனநாயக கூட்டணியும் இதற்காகத்தானே பாடுபடுகிறது என்ற வகையில் கருத்தியல் ரீதியாக எங்களுக்கு உதவி செய்யும். இந்த போட்டி வந்து திமுக எங்களுக்கு அடிக்கடி சொல்றாரு. அதே மாதிரி வாண்டடா மத்தவங்க எல்லாம் எங்கிட்ட வண்டியில ஏறாங்க, காமெடி பண்ணாதீங்க, காமெடிக்கான நேரம் இல்லை அப்படின்னு. அது யாரை வாண்டடா ஏறாங்கலாம் எனக்கு தெரியல. ஆனா அவர் சொல்ற மாதிரி டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் போட்டி இல்லப்பா. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி. ஆனா கருத்தியல் ரீதியாக, கட்சி ரீதியாக 4 முனை போட்டி, கருத்தியல் ரீதியாக 2 முனை போட்டி. கருத்தியல் ரீதியாக திமுகவை எதிர்ப்பவர்கள், திமுகவை ஆதரிப்பவர்கள். ஆக திமுகவின் எதிர்ப்பவர்கள் பிரிந்திருந்தா கூட அவர்களின் கருத்து வலிமையாக திமுகவை எதிர்க்கான கருத்து வெற்றி பெறப் போகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உதவி செய்யும். இல்ல பொறுத்து இருந்துதான் பார்க்கணும்ப்பா. என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னு தெரியல. மாநில தலைவர்கிட்டையும் பியூஷ் கோயல் கிட்ட தான் கேட்கணும். இப்ப காங்கிரஸ் தவிர்த்து வெயிட் அண்ட் சீன்னு வேணுகோபால் சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால அங்க எங்களுக்கு வெயிட் அண்ட் சீ இல்லை. நாங்க எப்போ மாதிரி நாங்க பேச்சுவார்த்தையே நாங்க என்னைக்கு ஆரம்பிக்கணுமோ ஆரம்பிப்போம். ஆனா காங்கிரஸ் மாதிரி நவம்பர்லயே 5 பேர் கொண்ட குழு போட்டுட்டு நாங்க இவ்வளவு நாள் காத்திருக்கிறோம், குழு போட்டோம்னா அப்படி நாங்க காத்திருக்கலப்பா. நாங்க ஜனநாயக ரீதியாக எந்த அளவிற்கு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணுமோ, எங்க அண்ணன் செல்வ பெருந்தகை காரை ஓட்டிட்டு யாரையும் உள்ள விடாம, அதனால அப்படிலாம் இல்லை. அவங்க வேணுகோபால் சரி, அவங்க சோடங்கரா அவரும் சரி 2 மாசமா காத்திருக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அவங்க கூட்டணி மாதிரி இல்லை, எங்க கூட்டணி நிச்சயமாகவே பலமாக இருக்கிறது.